சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 இசப்பா. ஆரம்பம் முதல் முடிவரை நீங்கள் உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணர உதவிச்சிங்க இசப்பா. இசப்பா அந்த வேலையில இசப்பா ஆரம்பம் இதப்பா பாடல் வேலையை எங்களோட பேசுங்க இசப்பா. ஆராதனை வேலையை எங்களோட பேசுங்க இசப்பா. செய்தி வேலையை எங்களோட பேசுங்க இசப்பா. நீங்கள் எங்களை நிரப்புங்க இசப்பா. இன்னைக்கு இசப்பா நீங்கள் எங்களை நிரப்புங்க இசப்பா. நீங்கள் எங்களோட இருக்கீங்க இசப்பா. நாங்கள் உணர உதவிச்சிங்க இசப்பா. நீங்கள் மாத்திரம் எங்கள் கூட இருந்து நீங்கள் உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க இசப்பா. உங்கள் துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிற இயேசு நாம் பிதாவே ஆமென். சரி, கையை தட்டி நம்ம பாட்டு பாட போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. செய்யா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. செய்யா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான கடுமையாக தினம் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. செய்யா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. செய்யா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு
கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே செய்யா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள். பார்க்கும் கண்களை பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை ஓடும் கால்களை தந்தீரையா. மறுபடி பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள். சத்தமா பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்மை செய்திரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நல்லா பார்க்கிற கண்களை தந்திருக்கிறாரு, பாடுகிற உதடுகளை தந்திருக்கிறார், உழைக்கிற கரங்களை, ஓடுகிற கால்களை. பார்க்கிற கண்கள்னா எல்லாரையும் மாதிரி பார்க்குற கண்கள் இல்லை. இயேசு என் இரட்சகர் என்று நம் கண்களை பார்க்க வைத்திருக்கிறார். பாடுகிற உதடுகள் அப்படின்னா கர்த்தர் நம்மை பாட வைத்திருக்கிறார். ரோமர் 3:1 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது எல்லாமே விசேஷித்த மேன்மையாமே. ரோமர் 3:2 தான் நான் நினைக்கிறேன். வேத வாக்கியங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, உங்கள் கையில் பைபிள் இருக்கிறது பெரிய மேன்மையான காரியங்கள். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறது மேன்மையான காரியம். வண்டியில் போகும்போது ஒரு காரில் உள்ள வசனம் உங்கள் கண்ணில் படுறது மேன்மையான காரியம். நீங்கள் ரோட்டில் போகும்போது அந்த செவுத்தில் இருக்கிற ஒரு வசனம் உங்கள் கண்ணில் படுகிறது மேன்மையான காரியம். இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்களாக நினச்சி வரல, கர்த்தர் மேன்மையாக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இயேசுன்னு நீங்கள் வாய் திறந்து சொல்லுகிறது மேன்மையான காரியம். அவர் கரங்களை உயர்த்தி சொல்லாமலே பாடுகிறது மேன்மையான ஒரு காரியம். அல்லேலூயா. உலகத்தில் எந்த மேன்மையான காரியங்கள் இருந்தாலும், ஆனால் இயேசுன்னு சொல்கிற மேன்மையான காரியங்களை விட பெரிய மேன்மை எதுவும் இல்லை. மறுபடியும் நம்ம பாட போகிறோம். அந்த ஒரு பல்லையை மட்டும் பாடிட்டு நான் கையில் கொடுக்க விரும்புகிறேன். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே செய்யா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கொட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே.
ஒரு குறைவில்லாமல் நம்மை பாதுகாத்து வந்தாரு. நன்றி நன்றி. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. எஸ்தர் கூட பேக்கப் பண்ணு. இந்த இன்னொரு மைக்கா, எஸ்தருக்கு ஒரு மைக் கொடு. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ. எல்லாரும் சொல்லுவோமா, போல் உம்மை போல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லிருங்க வாய்களை தர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாவியான என்னை உங்க பிள்ளையா சொல்லிடுவோம். பாவியான என்னையும் கண்களை மூடி, பாவியான என்னையும் உங்க பிள்ளையா என்ன மாற்றினீங்க. நீ நல்லவன், நீ நல்லவன், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவன், சர்வ வல்லவர், போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷல்மரே ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். அப்பட சொல்லுங்க, நீங்க உண்மையுள்ளவப்பா. என்னை அழைத்தவரே. You are faithful enough, Lord. You are more than enough, Lord. நீ நல்லவர், நீ நல்லவர். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமோ. உம்மை போலே நீ நல்லவர், நீ உம்மை போல், உம்மை போல் Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களா சேர்த்து சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah. உந்தன் பரிசுத்த, உந்தன் பரிசுத்த. எத்தனை பேர் விரும்புறீங்க என்ன நிரப்புங்கப்பா. என்ன நீரம் சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீர். பரிசுத்த ஆவியா எங்களை நிரப்புங்கப்பா. நீ நல்லவன், நீ நல்லவன், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லா கண்களும் மூடி
வாசமாய் இருக்கிறீர் தேவனே, நீ பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. போல நல்ல தெய்வம் யாரும் யாரும் இல்லை. நல்ல உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் யாரும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், உம்மை போல உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. உம்மை போல யாரும் யாரும் உம்மை போல உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, என்னை நடத்திட. உம்மை போல என்னை தேய்ச்சிட, என்னை தேய்ச்சிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, சொல்லுங்க, உம்மை போல என்னை நடத்திட. உம்மை போல் உம்மை போல் என்னை தேய்ச்சிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும். There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one, சொல்லுங்க, like you, O Lord, like you, O Lord. No one like you, Lord. அவர் சர்வ வல்லவர். உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவர். இந்த உலகத்தில் எங்களை நேசிப்பதற்கு, எங்களை அரவணைப்பதற்கு, எங்களை தூக்கி எடுப்பதற்கு, எங்கள் குற்றங்களை மன்னிப்பதற்கு, எங்கள் மேல மனதுருகுவதற்கு, எங்களை தேய்ச்சி பேசுவதற்கு, எங்களை உயர்த்தி விடுவதற்கு யாரும் இல்லை. நம்புறவங்க மாத்திரம் நல்லா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஒரு நிமிடம், ஏசப்பா உமக்கு நன்றி நல்லா சொல்லிருங்க. அப்பா, உங்களை போல யாரும் இல்லை, நீர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர்? சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவரை ஒரு சில புதிய பாடலை மாத்திரம் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். இந்த பாடல் புதுசாக தான் உள்ள பாடல். இப்போ ரீசெண்டாக தான் கேட்டேன். இந்த பாடலை ஆண்டு ஞாபகப்படுத்தினபடினால ஒரு அருமையான பாடல், அர்த்தமுள்ள பாடல். அக்கா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் லிரிக்ஸ். நீங்கள் லிரிக்ஸை பார்த்து படிக்கலாம். அதனால தான் எஸ்தர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. அவங்க அந்த பாடல் கொஞ்சம் தெரியும். நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம், பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதபடிக்கு, பந்தய பொருளை இழந்து போகாதபடி, பரலோகத்தை இழந்து விடாதபடி பரிசுத்தம் காத்துக்கொள்வோம் என்கிற இந்த பாடலை. ஹல்லேலூயா. நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி
பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து போயிடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம். எளிதான பாடல், கரங்களை தட்டி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நாம் விழுந்து போகாதபடிக்கு கரங்களை தந்தவங்க எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இழந்து போகாதபடிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து போகாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து போகாதே, பரிசுத்தம் காத்துக்கொள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பந்தய சாலையில் கரங்களை கொண்டு வந்தவங்க எல்லாம் தேவ சித்தம் நாம் செய்வோம். சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பந்தய சாலையில் ஓடுவோம், ஜீவ கிரீடம் பெற்றிட தேவ சித்தம் நாம் செய்வோம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள். கரங்களை தட்டி பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். இச்சை அடக்கத்தோடே முன்னேறி நாம் செல்வோம், வாக்குத்தத்த தேசத்தை தவறாமல் சுகந்தரிப்போம். இச்சை அடக்கத்தோடு இச்சை அடக்கத்தோடு முன்னேறி நாம் செல்வோம், வாக்குத்தத்த தேசத்தை தவறாமல் சுகந்தரிப்போம். பரிசுத்த வாழ்வை பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து போகாதே, பரிசுத்தம் காத்து. அக்கம் பக்கம் பார்க்காமல், அக்கம் பக்கம் பார்க்காமல் ஆண்டவர் இயேசுவை நோக்குவோம், ஆயுட்காலம் முடியும் வரை அவருக்காக. கத்துக்கிட்டீங்களா? பாடுவோமா? அக்கம் பக்கம் பார்க்காமல் ஆண்டவர் இயேசுவை நோக்குவோம், ஆயுட்காலம் முடியும் வரை. பரிசுத்த வாழ்வை பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். நாம் விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இழந்து போகாத படிக்கு கவனமா. நீங்க மாத்திரம் பாடுங்க பார்க்கலாம். நாம் இழந்து போகாத, நாம் இழந்து போகாத படிக்கு. இப்ப சத்தமா பரிசுத்த வாழ்வை பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள். சொல்லுங்க. பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து விடாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். எத்தனை பேர் இந்த பாட்டு கத்துக்கொண்டீங்க? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். மிகவும் எளிதான பாடல். இன்றைக்கு வாலிபர்களுக்கு இந்த பாடலை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப கடினமான காரியம். இந்த வார்த்தையை, பரிசுத்தங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கே இதாக இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? ஒருவரும் தரிசிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளி விட்டு ஓடுங்க. நெருங்கி நிற்கும், நம்மளை நெருக்கிட்டே நிற்கும், நம்மளை வச்சு சுற்றி சுற்றி எப்படியாவது விழ தள்ளிடலான்னு. நீ விழுந்தாலும் எந்திரிச்சு மறுபடி நீ இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஓடி முடிக்கணும். ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு?
பரிசு உண்டு. எங்கள் ஸ்கூலில் ஒரு தடவை 9th படிக்கும்போது ஓட்டப்பந்தயம் வச்சுருந்தாங்க. மொதல் ரவுண்ட்லேயே கீழே விழுந்துட்டேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்க்கிளான இடம், அவங்க வச்சு கிரவுண்டு சரியில்லை, அவங்க ஏறி இறங்கி வச்சுருந்தாங்க. அதில் ஏறி இறங்கும் போது கீழே விழுந்து காலில் காயம், ரத்தம் வந்தது. எங்கள் சார் சொல்கிறாங்க, தம்பி நீ நிப்பாட்டிரு, 8 ரவுண்டு ஓடணும், இனிமேல் ஓட முடியாது. எனக்கு எப்படியாவது ஓடி முடிச்சிடணும், நம்ம வந்தாச்சு, என்ன பண்ணிடணும், ஓடி முடிச்சிடணும். கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சாச்சு, 3வது தான் வந்தேன் கடைசி. ஆனால் என்னென்னா எல்லோரும் கேட்டாங்க, தம்பி எதுக்கு தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினீங்க? இல்லை, ஓட ஆரம்பிச்சாச்சு, என்ன பண்ணிடணும், ஓடி. ஒரு சாதாரண ஒரு ஓட்டப்பந்தயத்திலே நம்ம அப்படி நினைக்கிறோன்னா, அந்த பரிசுத்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாவங்கள் வந்தாலும், யோசேப்பின் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு எத்தனை பேர் இந்த பாடலை இன்னும் ஒரு வயசு கூட, இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை என்ன பண்ணி கொண்டிரு, பச்சி கொண்டிரு. அப்போ நீங்கள் கண் அசைக்கிற நேரத்தில் வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது, நான் சர்ச்சு பாஸ்டரோட பையன், அதனால் பரலோகத்தில் எனக்கு இடம் கொடுங்க ஆண்டவரே, ஆண்டு தர மாட்டார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதில் உள்ள கடைசி 2 சரணங்களை நம்ம பாடுவோமா? இச்சை அடக்கத்தோடு முன்னேறி நாம் சொல்லுவோம், வாக்கு தத்த தேசத்தை சவராமல் சுகந்தரிப்போம். பாடலாமா அந்த சரணங்களை? கரங்களை தட்டி. இச்சை அடக்கத்தோடு முன்னேறி நாம் செல்வோம், வாக்கு தத்த தேசத்தை தவறாமல் சுகந்தரிப்போம். சொல்லுங்க, இச்சை அடக்கத்தோடு முன்னேறி நாம் செல்வோம், வாக்கு தத்த தேசத்தை தவறாமல். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, இழந்து விடாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்ளும். சொல்லுங்க, பரிசுத்த வாழ்வை இழந்து விடாதே, இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்து. அக்கம் பக்கம் பார்க்காமல், அக்கம் பக்கம் பார்க்காமல் ஆண்டவர் இயேசுவை நோக்குவோம், ஆயுள் காலம் முடியும் வரை அவருக்காக. சொல்லுங்க, அக்கம் பக்கம் பார்க்காமல் ஆண்டவர் இயேசுவை நோக்குவோம், ஆயுள் காலம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, அதய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்த காத்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த வாழ்வை. என் ஆத்துமாவே அதய பொருளை இழந்து போகாதே, தேவன் வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களை இழந்து போகாதே. நாம் இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாத படிக்கு கவனமாய் ஓடி முடிப்போம், நாம் இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாத படிக்கு. ஒரே ஒரு சரணம். பெற்று கொள்ள தக்கதாய் பந்தய சாலையில் ஓடுவோம், ஜீவ கிரீடம் பெற்றிட தேவ சித்தம். சொல்லுங்க பார்க்கலாம், பெற்று கொள்ள. உங்க சத்தம் எழுமட்டும். ஓடுவோம், பெற்றிட தேவ சித்தம். கரங்களை தட்டி. வாழ்வை இழந்து போகாதே, பதை பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பதை பொருளை இழந்து விடாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். நாம் இழந்து போகாத. சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாத படிக்கு. நாம் இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருப்போம், நாம் இழந்து போகாத படிக்கு கவனமாய் பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோ. சொல்லிருங்க, பரிசுத்த வாழ்வை இழந்து போகாதே, இழந்து போகாதே, பரலோகத்தை இழந்து விடாதே, பரிசுத்தம் காத்துக்கொள்வோ.
சின்ன ஆசைக்காக, மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நின்று இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட போறது இல்லை. இந்த உலக சிற்றின்பத்திற்காக, உலக ஆசைகளுக்காக என் தேவன் வச்சிருக்கிற மேலான நன்மைகளை நான் சுகந்தரிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டி. ஓ பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், பூவிதெந்த வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை, இயேசுவை போல், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை போல், என் நேசரை போல யாருண்டு? பூரண அழகுள்ளவர், கண்டதில்லை காண்பது. பூரண பூரண அழகுள்ளவர், பூவிலெந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறு வேண்டாம். மண்ணுக்காக நல்ல கரங்களை தட்டி சொல்லிருங்க. வெறும் மண்ணுக்காய், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டி. லோக சுப மேன்மையில் என்னை கவர்ச்சித்தான், பாவ சோதனைகள் எல்லாம் பின்னே. சொல்லுங்க. லோக சுப மேன்மையெல்லாம் வலுவாதபடி எங்களை காக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி. பூரண அழகுள்ளவர், பூவிலெந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டி. சொல்லுங்க. வெறும் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவாரை. சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவாரை காத்து. கரங்களை அசைத்து ஆஹா நெஞ்சமே விஹலமாவே பாக்கியமே. ஆஹா நெஞ்சமே சஹனரே மாவேரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில், இந்த பாதளத்தில் சொந்த காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்த உள்ளத்தில் கடைசியா சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூர போயிடும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூர போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொள்ளுகிறார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் சபஹத்தரே. எவ்வளவு சத்தமானதமே. ஆஹா நெந்தமே பாரமா. கரங்களா சைத்து இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே. நெந்தமே ஷஹலதுரு ரிவலரத
ஆனவர் எங்கள் உள்ளத்தில் இயேசுவே எந்தன் ஆருயிரே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே சொல்லுங்க எந்தன் சிருஷ்டிகரே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய வெறுத்திட சொல்லுங்க வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவி கரங்களை உயர்த்தி அல்லும் பகலிலும் ஏசப்பா பார்த்து சொல்லிருங்க ஆனந்தமே ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இயேசுவே நம்மில் அன்பு கூறுகிறவராலே மூச்சிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நிகழ்காலமானாலும் வருங்காரியங்களானாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மூச்சிலும் 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 இப்பொழுது இருக்கிற எல்லா பாவ சோதனைகளை நாம் ஜெயிப்போம். நம்புறவங்க மாத்திரம் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களை நாம் ஜெயிப்போம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். யோவான் 1:4 சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடும் உனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவர். உனக்குள்ளே நீங்க மாத்திரம் சொல்லி முடிக்க போறீங்க. ஆசையெல்லாம் நீங்களே மாறட்டு ஆண்டவரே. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்கள் மேல ஆசை போகுது ஆண்டவரே. இனி எல்லா ஆசையும் ஆசையெல்லாம் நீங்க தான். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாரும் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுடைய சமூகம் என்னுடைய இன்பமாய் மாறட்டும். கத்தர் என் பலனாய் மாறட்டும். கத்தர் என்னுடைய கோட்டையாய் மாறட்டும். நான் செயல்படுறதுனால தான் நான் தோக்குறேன். கத்தர் என் பலனாய் இருந்தா, கத்தர் என் நம்பிக்கையாய் இருந்தா, கத்தர் என் கேடகமாய் இருந்தா, கத்தர் என் பவராய் இருந்தா, எனக்கு விரோதமா 1000 பிசாசின்கள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். நம்புறவங்க மாத்திரம் நல்லா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நான் இனி உம்மிடத்துல என்னுடைய வாழ்க்கையை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. சொல்லி முடிச்சு போமா. ஆசையெல்லாம் ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அப்படியே
முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர சொல்லிருங்க, உம்மை தவிர ஏது உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர உலகம் உங்களை தோக்குறவங்களா பார்க்குது, நீங்களே உங்களை தோக்குறவங்களா தான் பார்க்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பெலவானா பார்க்குறார். வாலிபன் பெலவானின் கையில் உள்ள அம்பு. நீங்கள் பர்வதங்களை உடைக்கத்தக்க ஒரு புதிய பெலனை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஏசப்பா என்னை புது சிருஷ்டியா மாத்தினதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு நிமிடம் நல்லா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி முடிக்கலாம். அந்த ஆராதனையை கரங்களை தட்டி நம்மளுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அண்ணன் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்த பகுதிக்கு போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜாவை நல்லா எவ்வளவு சத்தமா கரங்களை தட்டணும்னா நல்ல சத்தமா தட்டணும், நல்ல முழு பலத்தோடு. எவ்வளவு நல்லா தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விடுதலை. நல்ல வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு நிமிடம் நல்லா முழு பலத்தோடு எல்லாரும் உட்காந்துக்கலாம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்கிறது மாதிரி நீங்கள் ஆண்டுடைய பிரகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டில் இருக்காமல் ஜாலியாக இருக்கலாம். உலக பிரகாரமான ஜாலியாக இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தேவ பிரசன்னத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து பரலோகத்தின் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நீங்கள் நேற்று இருந்ததை பார்த்து ஒருவேளை ஆண்டவர் துக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு காலையில் உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், அதை பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்திற்கு நீங்கள் இப்போ வந்து ஆண்டவரை நினைத்ததால் பரலோகத்தின் தேவன் உங்கள் நிமித்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உங்கள் நிமித்தம் பரலோகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடி வந்தாலே அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும்னு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இந்த டைமில் காலேஜஸை தேடிட்டு இருப்பாங்க, அது இதுன்னு தேடிட்டு இருப்பாங்க. நிறையா சொல்லலாம். பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இப்படி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சு அவங்களோட பீச்சுக்கு போவாங்க, வெளியே போவாங்க, கடைசி நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும், ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவர் இடைப்படணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும். எத்தனை போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, எத்தனை பலவீனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சிந்திக்காமல் எப்படியும் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக பிரகாசிப்பேன் என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு யூத் மாதிரி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 பஞ்சாப் அல்லேலூயா சொல்லுவாங்க. ஒரு தடவை ஜோயல் தான் சொன்னாப்லைங்க, நல்லா மூச்சு விடாமல் இழுத்து. அதனால இன்னைக்கு பஞ்சாபில் தான் இந்தியாவிலே அதிக எழுப்புதல் வந்துட்டுருக்கு. அல்லேலியாவை நல்லா சத்தமாக சொல்கிறவங்க பஞ்சாப்காரங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்டிருக்கிறேன். ஜோயல் ஒரு தடவை இங்கே வந்து சொன்னாங்க, அதே மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னீங்களா முன்னாடி? எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படி இன்னைக்கு பஞ்சாபில் தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க அல்லேலியா சொல்கிறதுக்கு 10-20 வருஷத்துக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பஞ்சாபில் பலரை உயிரோடு எழுப்பின, பல குருட்டு கண்களை திறந்த அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை பஞ்சாப் தேசத்தில் தேவன் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் டிவியில் நாங்கள் போட்டு காமிச்சோம் போன மாதம். குருட்டு கண்களை ஸ்டேஜுக்கு கூட்டு வராங்க. தன்னுடைய கணவரை ஒரு அம்மா ஜோமனும் போது அந்த தேவ மனிதர், பஞ்சாபில் உள்ள தேவ மனிதர் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கும் போது 5 லட்சம் மக்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றாங்க. இன்னைக்கு பாருங்கள், அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கில் கொடுத்து
ஒரு 10,000 பேரை கூட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஊராக வேன் அனுப்பி கூப்பிடுவாங்க. ஆனால் தேவ மனிதர்களை தேடி சும்மா ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் 5 லட்சம் மக்கள் வந்தாங்க. அதே கிரவுண்டில் கொஞ்ச நாளைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பென்னிகின் வரும்போது 20 lakhs வந்தாங்க. இந்தியாவில் 30 lakhs வந்திருக்கிறாங்க. அப்படி சாரசாரையாக மக்கள் வராங்க தேவனுடைய வல்லமையை பார்ப்பதற்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பஞ்சாப்ல உள்ள தேவ மனிதர் ஜெபம் பண்ணும்போது அந்த குருட்டு கண்கள் திறந்தது, முடவர்கள் எழும்புனாங்க, வீல் சேர்ல உள்ளவங்க எழும்புனாங்க. அந்த தேவ மனிதர் மரித்தவர்களே எழுப்பி இருக்கிறார். அது யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லும் போதெல்லாம் நல்லா சொல்லுங்க, எழுப்புதல் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் அல்லேலூயா மட்டும் இல்லை, நல்லா துதிங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 2 அறிவிப்புகளை உங்களோடு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரின்னு யூடியூப்ல ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வாலிபர்களுக்காக ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு 2வது நாள் கூட்டம், நாளைக்கு 3வது நாள் கூட்டம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 3 அல்லது 2வது நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடந்த 2 நாட்களாக அப்பப்போ எனக்கு கிடைக்கிற டைம்லாம், இப்போ கூட ஒரு 1/2 hour 1 hour அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தேன். உங்களுக்கான ப்ரோக்ராம் நீங்கள் பாருங்கள். நிறைய தேவ மனிதர்களை கூப்பிட்டு வச்சு 1000த்திற்கும் மேற்பட்ட பிள்ளைங்களை வச்சு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க இடத்துல யூத் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அற்புதமான தேவனுடைய வசனங்கள், ஊழியர்கள் வந்து தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்றாங்க, பிள்ளைங்க விடுதலை அடைகிறாங்க. அதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இன்னும் 2 நாள் இருக்குது, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முதல் நாளில் இருந்த நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களை கண்டினியூவாக பாருங்கள். இன்னும் 2 நாள் மீட்டிங்கை, அதுக்கப்புறம் முதல் நாள் 2வது நாள்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பாருங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலத்திற்கு வேண்டிய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் அந்த ஊழியத்திலிருந்து ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரின்னு நீங்கள் யூடியூப்ல உங்கள் ஃபோனில் அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் லைவ் வந்துடும். இப்போ கூட லைவ் நடந்துட்டுருக்குது. ஃபாதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்ல பிரஜாபதிங்கிற ஒரு நாடக டீம் வந்து 2 நாள் நேற்றும் இன்னைக்கும் அவங்க ஸ்கிட்டு போட்டாங்க. ஐயோ, ரொம்ப அருமையாக ஆச்சரியமாக இருந்தது. அவங்க ஸ்கிட்டு போடுறதுக்குன்னே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து இங்கே தூத்துக்குடி கூட வந்து கால்டுவெல் ஸ்கூலில் விஓசி கிரவுண்டில் அவங்க ஸ்கிட்டு போட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த மாதிரி இங்கே யோசேப்பின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரம்லாம் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி போடாமல் யூத்துக்கு என்ன வேண்டுமோ 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் அவங்க ஸ்கிட்டு போட்டாங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அது போக நல்ல ஊழியர்கள் நடத்துகிறாங்க. ஹெட்செட்டை போட்டு நைட்டு உட்காந்து கேட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய இருதயத்தில் இன்னும் பலன் கூடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலனை அதிகரிக்கும். ஆண்டவருடைய கண்ணோட்டம் உங்கள் மேல் இருக்கும். உங்களுக்காக ஆண்டவர் செயல்படுறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லி, ஒரு நன்மையும் குறைபடாது. யூடியூப்பில் போய் எதையோ தேடிட்டு இருக்காதீங்க. அது எல்லாம் மாயை, எல்லாம் அழிஞ்சு போகிறது. யூடியூப்பில் ஆண்டோடைய வார்த்தை இருக்கிறது, தேவ மனிதனுடைய சத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த மாதிரி காரியத்தை ரொம்ப பாருங்கள். பாட்டு கேளுங்க. பாட்டு கூட ரொம்ப இல்லை, மெசேஜ் நல்லா கேளுங்க. ஆவியானவர் ஏவும் போதெல்லாம் பாடலை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு அறிவிப்பு பசங்களுக்காக. வர்ற 24ஆம் தேதி சாம்கிட்ட சொன்ன ஃபோன் பண்ணி, சேலம் மலையில், சேலத்தில் நம்ம ஐசக் கிரேஸ் ரெகுலராக வருவாங்கள்ல, அவங்க வந்து அந்த மலையில் ஒரு 20 பேரை யூத்தை கூட்டு போய் அங்கே உள்ள ஆதிவாசிகள் மத்தியில், அங்கே வேன் பஸ்ஸெலாம் போகாது, கவர்மெண்ட் பஸ்லாம், ஒன்லி அந்த ஏரியாவுக்கு ஓட்டுற ரோடு இல்லாத மலை மேலே மலையில் ஏறுற அந்த வண்டியில் கூட்டு போகிறாங்க. நம்ம சர்ச்சிலேருந்து என்னையே கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் என்னோடு சேர்ந்து வாலிப பசங்க வந்து அந்த ஃபீல்டு விசிட், அங்கே உள்ள ஆதிவாசிகளை பார்க்கறது, அங்கே உள்ள மக்களோடு நம்ம பேசுகிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு. காலையில் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி, ஈவினிங் காஸ்பல் மீட்டிங், 1 டே ப்ரோக்ராம். போயிட்டு நம்ம கீழே காரை விட்டுட்டு போயிடலாம், அல்லது பஸ்ஸில் போய் அங்கே போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். வர்றவங்க நீங்கள் இருதயராஜனை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இங்கே வாங்க. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகும்.
விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறத, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறத, அதிசயங்களை அற்புதம் செய்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயம் இங்கே வர்றதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது என் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்தவங்க இன்னைக்கு ஆசீர்வாதமாக உலகத்தில் அவங்க இருக்கிற ரேஞ்சுக்கு இல்லை, அவங்க இருக்கிற அளவில் இல்லை, ஆனால் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சதுனால அவங்கள ஆண்டவர் உயர்த்தி உன்னதத்தில் வைத்திருக்கிறார். ஒரு கார் கூட இல்லாத வாலிப பையங்க, பைக்கு கூட வாங்க கஷ்டப்பட்ட வாலிப பையங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததால் 10 கார் வீட்டுக்கு அதிபதி கூட கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு இருக்கிறாங்க. 9 லட்சம் 1 கோடி ரூபா காரில் அவங்க போகிறாங்க வராங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் அது முக்கியம் இல்லை, அங்கேருந்து ஊழியம் செய்யணும், அதுதான் முக்கியம். உயர்த்துறது கர்த்தர் உயர்த்துவார், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த உயர்வை கர்த்தருக்காக நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். எங்கே இருந்தாலும் இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும், இயேசுவுக்காக இந்த பூமியில் பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த வாலிபர் மீட்டிங் மூலமாக கொடுப்பார். தொடர்ந்து நம்மளோடு ஜோயல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வாரமும் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க மூலமாக அவங்களோடு பேச போகிறாங்க. கண்களை மூடி நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அவங்க கையில் கொடுக்க போகிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பரிசுத்த மனிதர்கள் மூலமாக பரிசுத்த வார்த்தையை கொண்டு தீர்க்க தரிசனமாக ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் என்ன பேசினாலும் கேட்க, செவி கொடுக்க, கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு சின்ன கேம் மட்டும் விளையாட போகிறோம். ஒரு சின்ன கேம், ஜஸ்ட் 1 minute. ஒருவேளை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் என்ன சொல்லணும். இது என்ன கேம் அப்படின்னா 2x2 நிற்கணும். சொல்லிடுறேன். முதல்ல 2x2 நிற்கணும். ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்களேன். யார் வாங்க. 1 அப்படின்னா ஏங்க வாங்க. 1 அப்படின்னா உங்கள் வலது கரத்தை வச்சு 1 இப்படி காமிக்கணும். 1, ஓகேவா? 2 அப்படி சொன்னால் இன்னொரு கை இப்படி வைக்கணும். ஓகே, 1 வாங்கி பார்ப்போம். 1, 2, ஓகே, சரி. 3 சொல்லும்போது என்ன பண்ணோன்னா, இப்போ நான் என்னுடைய வலது கையை தீட்டி வச்சிருக்கிறேன், என்னுடைய இடது கை வந்து 1 வச்சிருக்கிறேன். 3 சொல்லும்போது நான் என்னுடைய விரலை வந்து இங்கே வைக்கணும், அவங்க விரலை இதில் வைப்பாங்க. 3 புரியுதாப்பா? 4 அப்படி சொன்னா பிடிக்கணும். அதே சமயத்தில் என் கை ஒரு கை எடுக்கணும், ஒரு கை வச்சு பிடிக்கணும். புரியுதா இல்லையா? உங்க கையை எடுக்கணும், அடுத்தவங்க கையை பிடிக்கணும். உங்க பார்ட்னர் கையை பிடிக்கணும், உங்க கையை எடுக்கணும். புரியுதா? ஓகே ஓகே, 2x2 நின்றுக்கலாம். ஓகே, 2 பேரும் உங்க பக்கத்தை திரும்பிக்கோங்க. 2 பேரா திரும்பி நின்றுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1, 2 பேராக இருந்தால் நல்லா இருக்கும். பார்ட்னர் இல்லைன்னா பின்னாடி ஏதாவது பெரியவங்க இருந்தாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் 3 பேரை சேர்ந்து பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. 1 சரி. 2 எங்க ஒரு கை இப்படி வச்சுக்கணும், ஒரு கை நீட்டிட்டு இருக்கணும். ஓகே. 3, 4 பிடிச்சிங்களா? எத்தனை பேர் பிடிச்சிங்க? வெரி குட். சரி, திரும்ப ஒருக்கா பண்ணலாமா? ஒருக்கா பண்ணலாம். ஏப்பா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. உங்க கையை வந்து டக்குன்னு எடுத்துடணும். யாரு கையை நீங்க பிடிக்கணுமோ பக்கத்து பார்ட்னர் கையை பிடிச்சுக்கணும். ஓகேவா? ரெடி? 1, 2, 3, 4. நான் அடுத்த கையை பிடிக்கவும் செஞ்சேன், என் கையை காப்பாற்றிக்கிட்டேன். வெரி குட். சரி, வாலிபர்களாகிய நீங்கள் இந்த வாழ்க்கையில் எவற்றை பிடிக்க வேண்டுமோ அவற்றை பிடித்து வாழுங்கள், எவற்றை விட்டுவிட வேண்டுமோ அவற்றை விட்டு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை ஜாமுன்னு இருக்கும். ஆமென். ஆண்டவர் நல்ல. வசனத்தை பிடியுங்கள், இயேசுவை பிடியுங்கள், பரிசுத்தாவியை பிடியுங்கள், கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். பாவத்தை விடுங்கள், செல்போனை விடுங்கள், தேவையில்லாத காரியத்தை விடுங்க, கெட்ட வார்த்தையை விடுங்க, தூசணத்தை விடுங்க, இச்சையை விடுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆமென். கர்த்தரை பிடிக்கணும், அதே சமயத்தில் விட வேண்டியதை விடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நல்ல 2 வாரங்களாக ஆண்டவர் அதை குறித்து ஒரு பாரப்படுத்தினார். சபையில் அதை குறித்து அந்த வாரத்தில் பிரசங்கித்தேன். ஆவியம் நடத்தினால் தொடர்ச்சி அதை குறித்து பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இல்லைனால் மாதத்துக்கு ஒரு முறை இதை குறித்து பேச வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்கிறது. மிக மிக முக்கியமான பகுதி. இன்னைக்கு சில பாடல்களோ பாடினீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரலோகம், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். பூமிக்குரியவைகளை நாம் அதிகமாய் கேட்கிறோம். இம்மையிலே நம்மை நடத்துகிற கர்த்தர், நமக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே பரலோகத்தை குறித்து பேச நான் 2 வாரமாக ஒரு பாரம் பரலோகத்தை குறித்த செய்திகளை பேச நடத்தினார். உங்களுக்கு தெரியுமாப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை அது மட்டும்தான் நமக்கு போதிக்கிறது நித்தியத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து. பழைய காலத்தில் பார்த்தீங்களானால் பழைய பரிசுத்தவான்கள், பழைய ஆதி பெந்தகோச ஊழியங்கள், ஆதி திருச்சபைகள், போதகருடைய எண்ணம் எதுவாக இருந்ததென்றால் பரலோகம், 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 இயேசு வருகிறார், அப்படியே இருந்தது. இன்னும் சொல்ல போனா பழைய பாடல்கள், நீங்க பாட்டு புக் எடுத்து வச்சு எல்லா பழைய பாட்டை பாருங்க, பாட்டுடைய கடைசி ஸ்டான்ஸா வருகையை பத்தி இருக்கும், இல்லைன்னா நியாய தீர்ப்பு பத்தி இருக்கும், இல்லைன்னா பரலோகத்தை பத்தி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லா பழைய பாடல்களை. இப்போ உள்ள பாட்டை சொல்லலை, இப்போ உள்ள பாட்டில் இருக்காது, இயேசுங்கிற வார்த்தையே இருக்காது, அது வேற. சில போதகர்கள் இருக்காங்க, இயேசுன்னு வார்த்தைலாம் அந்த பாட்டை படிக்க விட மாட்டாங்க, அப்படி காலத்தில் இருக்கும், அது வேற, அது விடுங்க. ஆனால் பழைய காலத்தில் வருகையை பற்றி பாட்டு, பரலோகத்தை பற்றி பாட்டு, ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். ஸோ சபையுடைய மிக முக்கியமான நோக்கமே பரலோகம் என்பதுதான் நோக்கம். ஸோ அதை குறித்து இன்னைக்கு முகவுரைய நேரத்தை கருதி நான் உங்களுக்கு கொஞ்சம் போதிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம். இன்றை முதல், ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், இன்றை முதற்கொண்டு மறுபடியும் பரலோக சிந்தை உங்கள் எல்லாருக்கும் உண்டாகும்படி ஆண்டவர் நம்மோடு பேசுவார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒருவன் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவன் பெரியவரா, சிறியவரா, முதிர்ந்தவரா, யார் என்று பார்த்தால் கொஞ்சம் கீழே பாருங்க, 20ஆம் வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இயேசுட்ட கேட்டது யாரு? ஒரு வாலிபன், நம்மள மாதிரி ஒரு வாலிபன். வாலிபன் ஏசப்பாட்ட கேட்கிற ஒரு கேள்வி, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும்? நித்திய ஜீவனை. ஆச்சரியமா இருக்கு. ஒரு வாலிபன், நம்ம எல்லாரும் வாலிபனா இருக்கிறோம், நீங்க எல்லாம் வாலிபனா இருக்கிறீர்கள். நாம் பல காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம், கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஞானத்தை கேட்போம், சுகத்தை கேட்போம், பலத்தை கேட்போம், எதிர்காலத்தை கேட்போம், கல்வியை கேட்போம், சில லைஃப் பார்ட்னரை கேட்போம், நிறைய காரியங்களை, ஆவிக்குரிய வரங்களை கேட்போம். ஆனால் மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா? நித்திய ஜீவன், பரலோகம். ஸோ இன்னைக்கு நம்முடைய சிந்தை அதுவாய் மாறட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து 2 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். அன்னைக்கு சொல்ற எல்லா வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நாம் கவனிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? 277 பக்கம். சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம் எல்லாரும் இணைந்து சத்தமா வாசிக்க போறீங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஆதி காலத்தில் கன்வென்ஷன் அப்படின்னா, அதாவது 2 கூட்டம் இருக்கும் பொதுவாக சர்ச்சில். இப்போல்லாம் அப்படிலாம் காலங்கள் வளர வளர சபையோடைய நிலைமைகள் எல்லாம் மாறுது. ஆனால் அந்த காலங்களில் சபை என்றால் ஒரு சர்ச்சில் 2 கன்வென்ஷன் இருக்கும். ஒன்று
கன்வென்ஷனாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்தோத்திர கூட்டமாக இருக்கும். என்ன கூட்டமாக இருந்தாலும் 3 நாள் நடக்கும், இல்லை 4 நாள் நடக்கும். கடைசி நாள் மீட்டிங்கில் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம், பிரசங்கியார் வருகையை பற்றி தான் பேசுவார், இல்லைனா பிரசங்கியார் நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார், கடைசி கால சத்தியத்தை பேசுவார். வருகையை பற்றியோ, நியாய தீர்ப்பையோ, உயிர்த்தெழுதலை பற்றியோ, மகிமையை பற்றியோ, பரலோகத்தை பற்றியோ, வருகையை பற்றி எதையாவது கடைசி கால சத்தியத்தை கடைசி நாள் கன்வென்ஷனில் பேசுவார். இது அந்த காலம். அவர் வருவார் 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 என்ற செய்தி இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் தருவார் தருவார் தருவார்ன்னு பேசுகிற செய்தியாக மாறி போச்சு. நான் வந்து பேலன்ஸாக பேச விரும்புகிறேன். என்னுடைய தகப்பன் அப்படித்தான், எங்கே கன்வென்ஷன் போனாலும் கடைசி நாளில் கண்ணை மூட்டு சொல்லலாம். பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவங்கள கடைசி நாளில் வருகையை பற்றி பேசுவாங்க. ஸோ நானும் கன்வென்ஷன் ஊழியர்களுக்கு பல இடங்களில் போகிறதுனால என்னையும் அப்படி பயிற்றுவித்தார்கள். அதாவது முதல் நாள் கன்வென்ஷன் ரட்சிப்பை பற்றி இருக்கும், 2ஆவது நாள் ஞானஸ்நானத்தை பற்றி இருக்கும், சனிக்கிழமை பகலில் அபிஷேகத்தை பற்றி சொல்லி கொடுத்து அபிஷேக கூட்டமாக இருக்கும், கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகையை பற்றி இருக்கும். ரட்சிப்பில் ஆரம்பித்து வருகை வரைக்கும் கன்வென்ஷனில் முடியும். எந்த கன்வென்ஷன் யார் பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த நிலைமை மாறி போச்சு. அதை வந்து எனக்கு பயிற்றுவித்தாங்கன்னா வந்து ஆண்டுடைய கிருபையினால் எங்கே போனாலும், ஊழியத்துக்கு போனாலும் கடைசி நாளோ இல்லை எனக்கு 2 நாள் கொடுத்தாலும் அதில் கடைசி செய்தியாக வருகை பற்றியோ இல்லை கடைசி காலத்தை பற்றி தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய மிக மிக முக்கியமான நோக்கம் எது தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் எல்லாம் இருக்கும்படிக்கு என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய பிரதானமான ஜெபம், இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார், கெத்செமனேல ஜெபிக்கிற கடைசி ஜெபம் என்ன தெரியுமா? யோவான் 17 கடைசியில் பார்க்கிறோம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்கள் இருக்கும்படிக்கு. ஏன் சபை தெரியுமா? சபையுடைய கடைசி முக்கியமான நோக்கமும் முதல் முக்கியமான நோக்கமும் பரலோகம், பரலோகத்து செல்லணும். ஆகவே அந்த காலங்கள் அப்படி. ஆகவே நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டாகட்டும். சரிங்க, ஃபாதர் ஐயா நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, துதி பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஜெப பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஆராதனை பாட்டு பாடியிருக்காங்க, விசுவாச பாட்டு பாடியிருக்காங்க, நம்பிக்கை பாட்டு பாடியிருக்காங்க, சுவிசேஷ பாட்டு பாடியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம் அது, அவங்களுடைய சொந்த அனுபவம் அது. மிக முக்கியமாய் வருகையை புத்து பாடியிருக்காங்க, நித்தியத்தை குறித்து பாடியிருக்காங்க, பரலோகத்தை குறித்து பாடியிருக்காங்க. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. அது நிறைய பாட்டு பரலோகம். சரிங்க, ஒரு உண்மையை ஒத்துக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது மே நடந்துட்டுருக்கு. இந்த 5 மாதத்தில் நான் நித்தியத்தை பற்றி பேசினேன். நித்தியம்னா முடிவில்லாத வாழ்க்கை. பரலோகத்தை பற்றி பேசினேன், இல்லைனா பரலோகத்தை பற்றி யோசித்தேன், வருகையை பற்றி யோசித்தேன், கடைசி கால உயிர்த்தெழுதலை பற்றி யோசித்தேன், இல்லை அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டோம், அதை பற்றி தியானித்தோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உண்டா? வெரி குட், கர்த்தருக்கு மகிமை. மற்றவங்களாம்? அப்போ நம்ம மிக முக்கியமான நோக்கம் என்னப்பா? ஒவ்வொரு நாளும் இல்லை என்றால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் நம் நித்தியத்தை குறித்த ஒரு யோசனை நமக்கு உண்டாகட்டும். எங்க பொதுவான வார்த்தை சொல்லுவோம், செத்து போயிட்டான், செத்து போயிட்டான். ஒரு கேள்விக்குறி போட்டு யோசிச்சுப்பார், செத்து எங்க போனான்? செத்து எங்க போனால்? செத்து போறதுக்கு 2 இடம் இருக்கு, பரலோகமா நரகமா. எங்கே போகிறான்? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? ஒரு சம்பவத்தோடு என் செய்தியை ஆரம்பிக்கிறேன். பில்லி கிரஹாம் ஐயா அவருடைய ஒரு செய்தியில் இந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஐன்ஸ்டீன் நமக்கு தெரியும். அவர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பொதுவாக நம்ம நாட்டிலையும் உண்டு, பஸ்ஸில் போனால் திடீர்னு செக்கிங் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க, டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அப்போது டிக்கெட் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஐன்ஸ்டீனுக்கு வந்து பயங்கர பதட்டம். என்ன பதட்டம் அப்படின்னா, மேல் பாக்கெட்டை தேடுறாரு, கீழ் பாக்கெட் தேடுறாரு, எதை தேடுறாருன்னா டிக்கெட்டை தேடுறாரு. டிக்கெட் இல்லை, டிக்கெட்டை காணோம். அவர் பயங்கர பதட்டமாகி டிக்கெட்டை அங்கெங்கேயும் தேடி தேடி பார்க்குறாரு, டிக்கெட்டை காணோம். அப்போது இந்த செக் பண்ணுறவங்க வந்து இவர் பக்கத்தில் வராங்க. ஐயா, உங்களை பற்றி தெரியும், நீங்கள் பிரபலமானவங்க, நீங்கள் உங்கள் டிக்கெட் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியும், உண்மை உள்ளவங்க, அதனால் டிக்கெட் தர வேண்டாங்க, பரவாயில்லையா, இருக்கட்டையா அப்படின்னு சொன்னாலும் இவர் மறுபடியும் டிக்கெட்டை தேடிட்டே இருக்கிறாராம். கீப் ஆன் சர்ச்சிங் ஹிஸ் டிக்கெட், டிக்கெட்டை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எடுத்திருப்பீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க, இருக்கட்டும் யா
அப்படின்னு சொன்னாலும் முகம் மாறுது, சோர்ந்து போய் தேடிட்டு இருக்கிறார். அவர் சொன்னாரா, சார் எனக்கு டிக்கெட்டில் தான் எங்கே இறங்கணும்னு தெரியும் சார், எனக்கு டிக்கெட்டே காணும். இப்போ உங்கள் டிக்கெட் உங்களுக்கு தர்றதுக்காக இப்போ தேடலை, நான் எங்கே இறங்கணும்னு இப்போ எனக்கு தெரியல. இதை சொல்லிட்டு பில்லிகிரஹாம் ஐயா சொல்கிறாரு, அவருக்கு இந்த இடத்துல எங்கே இறங்கணும்னு தெரில, ஆனால் என் ஓட்டம் முடியும் போது எனக்கு எங்கே நிற்க போகிற இறங்க போகிறேன்னு எனக்கு தெரியும். பூமியில் இந்த ஓட்டம் முடியும் போது பரலோகத்தில் போய் இறங்க போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கட்டும், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? நீ இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாய்? என்னுடைய தாத்தா பாஸ்டர் ராஜமணி அவர்கள் அவங்க அவங்க ஊழியத்துக்கு அர்ப்பணித்தது, ரட்சிக்கப்படுறதுக்காக. எங்கள் தாத்தா பேர் நாராயணன், இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். அவங்க உழுதுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி அவர்களை சந்தித்தது, அப்படியே ஏற போட்டுட்டு வந்தாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நீ இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாய்? நீ இன்றைக்கு மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? இன்னைக்கு அதே கேள்வியை உங்கள் மத்தியில் வருகிறது. நீ இன்னைக்கு மரித்தால் எங்கே போவாய்? அல்லது இயேசு இன்றைக்கு வந்தால் நீ எங்கே போவாய்? எங்கே போவாய்? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் நம்மை நடத்துகிறவர், ஆனால் இந்த பூமி அழிந்து போகக்கூடியது, நித்தியம் இல்லாதது. இன்னும் வசனங்களை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? இந்த வசனங்களையும் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த பூமியில் எல்லாத்தையும் பார்க்குறோங்க, போனை பார்க்குறோம், இதெல்லாமே நித்தியமானதல்ல, அநித்தியமானது. அநித்தியமானது. ஏன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ண முடியுமா? இன்னும் 2 முறை கீழே போட்டால் நான் ஒட்டி வச்சுருக்கேன். போன வாரம் ஒட்டி ரப்பர் பைன் போட்டு தந்தாங்க, கீழே விழுந்து உடஞ்சிது. மறுபடியும் போனவர் ஒரு கன்வென்ஷன் போனே புல்பிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தான். கீபோர்டு எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தான். கார் கோடிக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா 100 வருஷம் வச்சிருவேனா? இருக்க முடியாது. இந்த பூமியில் நாம் காண்கிற எவைகளும் நித்தியமானது அல்ல, நித்தியமானது அல்ல. நித்தியமானதுன்னா முடிவில்லாதது. இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகிற எந்த பொருளும் நித்தியமானது அல்ல, அநித்தியமானது. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது நிச்சயத்தை சொல்லுகிறார், காணாதவைகளை நம்பி இருக்கிற நமக்குன்னு சொல்றார். ஆகவே நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகட்டும், காணாத பரலோகம் நாடுறேன்னு பாடுறார். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். அந்த நம்பிக்கைங்க, ஃபாதர் ஐயாக்கு அந்த நம்பிக்கை தான் பாடுறாங்க. காண்கின்ற உலகத்தை தேடல, காணாத பரலோகத்தை நாடுறேன். வாலிப பிள்ளைகளா, பசங்களா, நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகட்டும், இந்த பூமிக்குள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானது பரலோகம், அதை நாடுங்கள். உன் எண்ணம் அதுவாக மாறட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தை குறித்ததான சில காரியங்களை, இது பெரிய சப்ஜெக்ட், விவரிக்க முடியாது. இந்த பூமியில் உள்ளவைகள் நிறைய விவரிக்க முடியலன்னா பரலோகம் பல மடங்கு பெருசு, அதை விவரிக்கவே முடியாது, அவ்வளோ பயங்கரமானது. ஆனாலும் தெரிந்ததை நமக்கு கேட்போம். பரலோகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சில குறிப்பு முதல்ல சொல்கிறேன், நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பரலோகத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்குன்னு நினைக்கிங்க பரலோகத்தில்? ஏன்னா பரலோகம் என்றால் என்ன, பரலோகம் எங்கே இருக்கிறது, பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்து யார் போவா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவையான சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்தில் முதலாவது தேவன் இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் வானங்களிலிருந்து நோக்கி பார்க்கிறார். he is looking from the heavens என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ரெண்டாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க. ஷாகா ராபா அந்த நாமா.
எபிரேயர் 9:24 அந்த வசனத்தில் பாருங்கள், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்று சாட்சி இருக்கிறது. பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இரட்சகர் பரலோகத்தில் இருக்கிறார். இரட்சகர் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வேலைக்காரனுக்கும் எஜமானனுக்கும் உபதேசம் சொல்லும் போது அதுல எஜமானனுக்கு சொல்றாரு பாருங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை பார்த்தால், வேலைக்காரருக்கும் எஜமானனுக்கும் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கும் செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. பரலோகத்தில் நம்முடைய எஜமான் இருக்கிறார். பரலோகம் என்பது உண்மை, பரலோகம் என்பது சத்தியம், பரலோகம் என்பது உண்மையானது. ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும், உங்களுக்கு நிறைய உண்மை சம்பவத்தை சொல்ல முடியும். பரலோகம் உண்மையானது, அதே போல நரகமும் மிக உண்மையானது. பரலோகத்தில் இரட்சகர் இயேசு இருக்கிறார். இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், எஜமான் அங்கே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மிக மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற என்று வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் சபையுடைய பெயர் இருக்கிறது. சபை என்றால் யார் என்றால் நாம், ரட்சிக்கப்பட்டவர்கள். பரலோகத்தில் 2 புத்தகம் இருக்கும், ஒன்று ஜீவ புத்தகம், ஒன்று ஞாபக புத்தகம். ஞாபக புத்தகத்தில் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளை அவர் எழுதியிருப்பார். நன்மையானாலும் தீமையானாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். மனச பேசுற வீண் வார்த்தையை கூட நியாயத்தில் கொண்டு வருவார். அப்படி என்றால் நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளை அவர் எழுதிட்டே இருக்கிறார். ஒருவேளை நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியையை நம்ம ஹிஸ்டரியில் அழிச்சிடலாம், சேட்டை டெலீட் பண்ணிடலாம், இல்லைன்னா வாட்ச் ஹிஸ்டரியில சர்ச் ஹிஸ்டரியை அழிச்சிடலாம். ஆனா அவருடைய புத்தகத்தில் அழிக்க முடியாது, அவர் புத்தகத்தில் இருக்கு. இன்னொன்று ரிஜிஸ்டர், பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். நான் ஒரு கேள்வி கேட்கட்டும், உன் பெயர் பரலோகத்தில் இருக்காப்பா? WME சபை வாலிப பிள்ளைகளே, உங்க பெயர் பரலோகத்தில் இருக்கா? அந்த நிச்சயம் இருக்கா? இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 10:20. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆவிகள், அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சொன்னா ஓடும், நோய்கள் குணமாகும், அற்புதங்கள் நடக்கும், பிரச்சனை இறங்கும். அதுக்காக சந்தோஷப்படாத, உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படு. அப்போ பரலோகத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? நம்ம பெயர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். ஆனா ஒரு கேள்வி, உங்க பெயர் அங்க இருக்கா? மோசைக்குள்ள நிச்சயம், ஆண்டவர் என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்றாரு. மோசைக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு, என் பேர் பரலோகத்துல இருக்கு. எப்ப இந்த பூமியில பல ரிஜிஸ்டர்ஸ் இருக்குப்பா. ரிஜிஸ்டர் நம்ம பேர் இருக்கு. ஸ்கூல்ல ரிஜிஸ்டர் இருக்கு, அதுல நம்ம பெயர் இருக்கும். கல்லூரியில ரிஜிஸ்டர் இருக்கும், அதுல நம்ம பெயர் இருக்கும். பல இடங்களில் நம்ம பெயர் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அது தவறல்ல. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துறதுதான் ஆண்டவர். இந்த பூமியில பல இடத்துல நம்ம பெயர் வரலாம், பல பிரஸ்தாபங்கள் நமக்கு வரலாம். டாப்ல டாப் 10, டாப் 5, ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர், ஸ்டேட் டாப்பர், பல இடங்களில் பெயர் பதிவு செய்யப்படலாம். ஆனா ஒன்று, இந்த பூமியில பெயர் பதிவு செய்யப்படுகிறது, பரலோகத்தில் உன் பெயர் இருக்கா? உனக்கு அந்த நிச்சயம் இருக்கா? யார் பெயர் பரலோகத்தில் எழுதப்படும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அவரோடு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கனி கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய பந்தியில் உட்காருகிறவர், இவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மூணாவது, பரலோகத்தில் என்ன இருக்கு? நான்காவது, பரலோகத்தில் என்ன இருக்கிறது என்றால் நம்முடைய பெயர். ஆனா உங்க பெயர் பரலோகத்தில் இருக்கா? நான் என்னை குறித்தும் கேள்வி கேட்கட்டும். இந்த குறித்து சொல்லும் போது அப்படித்தான், பாஸ்டர் ஜோயல் போற கன்வென்ஷன்லாம் நோட்டீஸ்ல உன் பெயர் இருக்கு,
வால் போஸ்ட்ல உன் பேர் இருக்கு, ஆனா பரலோகத்துல உன் பேர் இருக்காப்பா? எல்லா இடத்துல நம்முடைய பேரை பதிவு செஞ்சு வச்சிருப்போம், வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, பல இடங்கள்ல. இந்த பூமியில பெயர் பிரசாதமாகலாம், ஆனா உன் பெயர் பரலோகத்தில் இருக்கா? பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்தது பரலோகத்துல என்ன இருக்கு? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதை 2-3 வசனங்களை சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு, அவர் சிட்டிசன்ஷிப், நம்முடைய குடியிருப்பு. அதான் பாடியிருக்காங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய குடியிருப்பு. நம்மெல்லாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தெரியுமா? பைபிள் வசனம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பழைய பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இந்த பூமியில தங்களை அந்நியரும் பரதேசியமா எண்ணினார்கள். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வசனங்களை கூட கவனித்து பாருங்கள். அப்படி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்கள். எல்லாரும் திருப்பி பாருங்க. சில வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். விசுவாச பட்டியல்ல பழைய பரிசுத்தவான்களை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதில் நான் சொல்லுகிற வசனத்தை கவனித்து பாருங்கள். 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து. இந்த வசனத்தை கவனமா கவனிக்கணும். பரதேசியாய் சஞ்சித்தான் இல்ல, பரதேசிய போல. ஏன்னா இதையும் தவறா புரிஞ்சு கொண்டு சில பரதேசிய அலைகிறான். 2 வார்த்தையை சொல்லுவாங்க, பண்டாரம் பரதேசின்னு. குடும்பத்தை கவனிக்க கிடையாது, பிள்ளையை கவனிக்க கிடையாது, சரியான சாப்பிடவே கிடையாது. அது தவறான வாழ்க்கை. பைபிள் நமக்கு ஈக்குவலா போதிக்குது. அப்படின்னா பரலோகம் தான் குடிப்புன உடனே குடும்பத்தை கவனிக்க கூடாதா, சபையை கவனிக்க கூடாதா, நம்ம சரீரத்தை கவனிக்க கூடாதா? அப்படிலாம் இல்லை. நம்முடைய சரீரத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கணும்னா, பரலோகம் என் குடியிருப்பா இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து. ஏங்க, பெரிய சீமானவர் ஆபிரகாம், பெரிய பணக்காரன். ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்தியஸ் மூலமான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்தியஸ்கிட்ட இருந்துன்னு சொல்லாம ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்து ஆண்டவருங்க, இயேசு ரட்சகர், இயேசுவை முதல்ல அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கலாமே. ஆபிரகாம் பத்தி அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் ஆபிரகாம். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் பரதேசிய போல சஞ்சரித்தார். இன்னைக்கு சிலர் இந்த பூமியை அப்படி கொண்டாடுறாங்க. இந்த பூமி நம்முடைய சொந்தமானதல்ல. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம். இந்த பூமியில எதையும் நம்ம சொந்தம் பாராட்ட முடியாதான். ஏனென்றால் பூச்சி அரிச்சு போகும். நாம் எதையும் சொந்தம் பாராட்ட முடியாது. இப்படி ஒரு ஊழியர் சொல்றார். எப்படி என்றால், ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் யார் என்றால் சுற்றுலா பயணம் வந்தவர்கள் போல. இப்போ லீவ்ல ஆங்காங்கே டூர் போவாங்க. டூருக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு 3 நாள் இருந்துட்டு திரும்ப வருவோமா? அதே மாதிரி நம்ம எல்லாரும் பூமிக்கு டூருக்கு வந்திருக்கோமா. இட்ஸ் நாட் அவர் ஓன் பிளேஸ். இது நம்முடைய சொந்தமான இடம் கிடையாது. நம்ம மறுபடி பறந்து மத்தியாகத்துக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க பரலோகத்துக்கு போக போறோம். அதான் நம்முடைய சொந்த இடம். மறுபடி சொல்றாரு, இங்க இருந்து நிலாவுக்கு பல கோள்களை ஆராய்ச்சி செய்வதற்கு வளிமண்டலம் செல்றாங்க. நம்மளும் அப்படிப்பட்டவங்க தானா? நம்ம இந்த பூமி என்கிற கோளுக்கு வந்திருக்கோம், திரும்பி போறோம் பரலோகத்துக்கு, சொந்த இடத்துக்குன்னு சொல்றாரு. எங்க ஆபிரகாம் ஆச்சரியமா இருக்குங்க. அதனால என்ன பண்ணாரு பாருங்களேன். கீழே பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரமாக ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஏங்க, 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் சந்திக்க 3 பேர் வந்தாங்க, ஆதியாகமம். 19ஆம் அதிகாரத்தில் லோத்தை சந்திக்க 2 பேர் வந்தாங்க. 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இருந்தது கூடார வாசல உட்கார்ந்திருந்தார். 19ஆம் அதிகாரத்தில் லோத்துக்கு வீடு. அப்போ இந்த பூமியில் வீடு கட்டக்கூடாதா பாஸ்டர், இடம் வாங்கக்கூடாதா பாஸ்டர்? பைபிள் நமக்கு வாங்கணும்னு சொல்லுது. பைபிள் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. நான் பேலன்ஸாக போதிக்க விரும்புகிறேன். நான் ஒன் சைடை மட்டும் போதிக்க விரும்பல. ஆனால்
நம்முடைய எண்ணம் இன்னைக்கு வந்து அநேகர் வந்து ஐஸ்வர்யத்தின் மேல, பொருள் மேல, இடத்தின் மேல, பொன்னின் மேல, அழிந்து போகிற பொண்ணுன்னு வேதம் சொல்லுது, அதன் மேலேயே நம்பிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமை போல கூடாரத்தில் இருந்தானே. ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய எண்ணம் அதுவா இருக்கிறது. தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல், அது அவங்களுடைய பிரதிஷ்டையா இருக்கிறது. அது அவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்போ தொடர்ந்து கீழே பாருங்க, 13ஆம் வசனம் பாருங்கள். இவள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவளை அடையாமல், அப்போ எல்லா வாக்குத்தத்தம் நம்ம சுதந்திரிச்சிருவோமா அப்படின்னா, வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவர் தான். ஆனாலும் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாவிட்டாலும் இதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துறாங்க. சுய தேசத்தை நாடி போகிறோம். பழைய பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், விசுவாசத்தின் தகப்பன், இவளுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்த போதிலும் அவங்க என்ன எதுவாக இருந்துச்சு தெரியுமா? தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியில அந்நியரும் பரதேசியுமா, அந்நியரும் பரதேசியுமா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அதாவது காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானது. ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாதன்னு சொல்றார் இந்த வாலிபன் ஐஸ்வர்யவான். முதல்ல சொன்ன அந்த வசனம், வாலிபன் ஐஸ்வர்யவான். உன் ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு வந்து கொடுப்பா, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம், இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை, அப்போ பணக்காரனா பரலோகத்துக்கு போக மாட்டானா அப்படின்லாம் ஒரு சத்தியம் கிடையாது. அப்படி இல்லை. அவனுக்குள்ள பொதுவாக என்ன இருக்கும்னா, அவனுடைய நம்பிக்கை முழுவதும் பணத்தின் மேல, கார் மேல, பொண்ணு மேல, நிலத்தின் மேல. பூச்சுவாயிலும் துருவாயிலும் அழிச்சிரும்னு பைபிள் சொல்லுது. பூச்சுவாயிலும் துருவாயிலும் அழிச்சிரும். திருடன் திருடுவான் போட்டிருக்கு. உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். சரிங்க, பேங்க்ல நம்ம சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வைக்க தப்பு கிடையாது. சேர்த்து வைக்கிறது ஒரு உபதேசம், சேர்ப்பது உபதேசம். அதையும் நான் சொல்றேன். ஏன்னா எறும்பத்தை கத்துக்கணுங்கிறாரு. எறும்பு என்ன பண்ணணும்னா சேர்த்து வைக்கும். அதனால இதுவும் தப்பு. அதுலயும் பேலன்ஸா இருக்கணும். சில வந்து சாப்பிடுறது கிடையாது, குடிக்கிறது கிடையாது, சரியா உடுக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு 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 கடைசியில் கிம்ஸில் கொண்டு கொடுப்பாங்க, சிஎம்இஸில் கொண்டு கொடுப்பாங்க, ஒட்டச்சத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரீரத்தை ஒழுங்கா கவனிக்காம எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு 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 சாப்பிடாம, குடிக்காம, உடுக்காம கடைசியில் கொண்டு போய் திரவியத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 40 வயசுல பெரிய பெரிய வியாதிகள் வந்து அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடுக்கறது. புரியுதா? அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த சம்பாத்தியத்தில் வாழணும், வாழ தெரியணும். அதே சமயத்தில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுது. சிலருடைய பிரதிஷ்டை அது. நான் அதையும் தவறாய் சொல்லக்கூடாது. இது வாலிபர் மீட்டிங் எல்லாம் இருக்கட்டும். பெற்றோர் குறித்து பெற்றோருக்கு சரி. அதனால நான் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் சுருக்கி விடுகிறேன். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எதை சொந்தம் கொண்டாடுகிறீர்கள்? ரம்யா பக்தன் பாடுறாங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, பரதேசிய போல சஞ்சரித்து. அதனால பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு பரதேசியா அலையக்கூடாது. அப்படி சொல்லலை. எண்ணம், சிந்தை. ஒரு பெரிய பரிசுத்தவான், பெரிய ஊழியக்காரர், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் மெயின் சபையில் 2000 ஜனங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. பெரிய சபை. ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தார். சாதாரண ஒருத்தர் வந்து சொன்னாரா, ஐயா இவ்வளோ பெரிய சபையை ஸ்தாபிச்சிருக்கீங்க, நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டி அதில் இருந்தானே ஐயா, அதில் சொகுசாக இருந்திருக்கலாமே. அவர் ஒரு பாட்டு படித்தாராம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அவருடைய பிரதிஷ்டை பரலோகம், பரலோகம் நித்தியம், இயேசுவோடு கூட இருக்கணும். இன்னைக்கு அந்த எண்ணம் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது. சரி, 5வது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12. போன வார செவ்வாய்க்கிழமை இதிலிருந்து சில வசனங்கள் உங்களுக்கு நான் போதித்தேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அடுத்த பரலோகத்தில் என்ன இருக்கிறது என்றால் ரிவார்ட்ஸ், பிரதிபலன்கள். ரிவார்ட்ஸ் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு
நீங்க செய்யற ஒவ்வொரு ஆண்டவருக்காக செய்யற கிரியைகளுக்கு, கர்த்தருக்காக செய்யற ஒவ்வொரு பணிவிடைக்கு, நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கு ஏற்ற பலன்களை கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். நமக்காக பரலோகத்தில் ரிவார்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த பூமியில கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனா பரலோகம் நமக்கான சரியான பக்க பலன்களை அவர் வைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? முதலாவது தேவன் இருக்கிறார், இரண்டாவது இரட்சகர் இருக்கிறார், அதாவது எஜமானன் இருக்கிறார், மூன்றாவது உடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான்காவது குடியிருப்பு அங்கே இருக்கு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு சொல்றாரு. அஞ்சாவது பிரதிபலன்கள் இருக்கிறது. சரி, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். நம்ம நேரம் குறைவா இருப்பதனால ஒரு 4 குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து நிருபத்தை எழுதும்போது அந்த பரலோக நிச்சயத்தை எழுதுறார். 1ஆம் வசனம் பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். முதலாவது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, we must know that I am having the place in heaven. எனக்காக ஒரு நித்திய வீடு இருக்கிறது என்று நாம் அறிஞ்சிருக்கணும். முதல்ல அறிஞ்சிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற என்ன நிச்சயத்தில் சொல்றா தெரியுமா? நாங்கள் அறிந்திருக்கிறோம், பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். 3 விதமான கூடாரம் சொல்லலாம். நாம் வசிக்கிற கூடாரம், கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று அழிந்து போகிற வீடு, இன்னொன்று நித்திய வீடு பரலோகம். அதான் சங்கீதக்காரன் 23 கடைசியில் சொல்றார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே. ஒரு கடைசி எண்ணம், கடைசி நோக்கம், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பூமியில முடிந்தாலும் என்னுடைய ஓட்டம் பரலோகத்தில் ஆரம்பிக்கும். சரி, ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல அழிந்து போகிற கூடாரம், எத்தனை பேருக்கு அழிந்து போகிற கூடாரத்தை பார்க்கணும்னு ஆசை? நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் அழிந்து போகிற கூடாரத்தை இப்போ காமிக்க விரும்புகிறேன். விருப்பம் இருக்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி, ஒருக்கா எல்லாரும் பக்கத்தில் உங்களை பாருங்களேன். உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களை திருமுகத்தை கவனியுங்கள். நல்லா பாருங்க. பக்கத்தில் உள்ளவங்கள மேலே கீழே நல்லா பாருங்க. பார்த்துட்டீங்களா? சரி, யாரை பார்த்தியலோ அவையத்தான் அழிந்து போகிற கூடாரம். பார்த்தியல? நான் எல்லாரையும் பார்க்கேன், நீங்களும் என்ன பார்க்கிய? நம்ம தான் அழிந்து போகிற கூடாரம். புரியுதா? அழிந்து போகிற கூடாரம். அதான் சொல்றாரு பவுல், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளுன்னு பார்க்குறோம். இது அழிவுள்ளதுங்க. எவ்வளவு காலம் வைக்க முடியும்? ஏங்க நம்முடைய சரீரத்துக்கு அதுக்கப்புறம் அது வரைக்கும் தான் டாக்டர், இப்போ எம்பி, எம்எல்ஏ, பாஸ்டரு. செத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாடின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளை பாடியை கொண்டு வந்தாச்சா, பாஸ்டரை கொண்டு வந்தாச்சான்னு கேட்க மாட்டான். பாடியை கொண்டு வந்தாச்சா. கலெக்டர் செத்துருப்பாரு, கலெக்டரை கொண்டு வந்தாச்சான்னு கேட்க மாட்டாது. பாடியை கலெக்ட் பண்ணியாச்சான்னு தான்மா. ஏன்னா ஜீவன் போனதுக்கு அப்புறம், அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மதிப்பு கிடையாது. சில மருத்துவத்துறையில் உள்ள சிலர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தான் தெரியும் செத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்முடைய சரீரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு. சரி, அழிந்து போகிற கூடாரம். பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து நாங்கள் தவிக்கிறோம். முதல்ல அதை அறிந்து கொள், பரலோகத்தை குறித்து அறிந்து கொள். இந்த வாலிபனுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. நான் நித்திய ஜீவன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான்னா, இவன் நித்திய ஜீவனை குறித்து அறிந்தவன். இந்த பூமியில ஏராளமானது அறிகிறாங்க. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, அதுக்கு படிக்க கூடாதுன்னு சொல்லல. உதலின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், கல்விமானி நாபத்தர்றவர். அதே சமயத்தில் அறிவு அறிவு நாலேஜ் 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 போய் பைத்தியமானவங்க உண்டு. படிப்பு படிப்புன்னு அதுலயே உட்கார்ந்து மண்டையை உடைச்சவன் உண்டு, பைத்தியமா திரியறவன் உண்டு. அதே சமயத்தில் படிக்காம இருக்க கூடாதுயா, பாஸ்ட் சொல்லிட்டாருன்னு. படிப்பு ரொம்ப முக்கியம். கேட்டீங்களா? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டீச்சரே தேவை கிடையாது, ப்ரொஃபஸரே தேவை கிடையாது, எல்லாம் ட்விட்டர்ல வீடியோ இருக்கு.
ஏசியை க்ளீன் பண்ணுவது எப்படி? ஏசியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வேணாம். போன வாரம் அப்போ ஒரு இடத்துல வீடியோ பார்த்துட்டு அவுட்டரில் க்ளீன் பண்ணணும், வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ அவன்கிட்ட போட்டு காமி, ஏசி க்ளீன் பண்ணவன்ட்டு வீடியோ போட்டு காமிச்சிட்டு பண்ணணும். நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரிப்பேரான பொருளும் நம்மளே சரி பண்ணிக்கலாம். எதுவும் படிப்போம், மியூசிக் படிக்கணுமா, இப்போ ஒரு மாஸ்டரே தேவையில்லை. இப்போ டுட்டோரியல் வீடியோ போதும், விக்கிபீடியா போதும். உண்மை தானங்க? அடை பாயசம் செய்வது எப்படி? என்ன சமையல் மாஸ்டராக உங்களுக்கு வந்து சொல்லி தரணுமா? வேணாம், டுட்டோரியல் வீடியோ போதும். பாடுவது எப்படி? எல்லாமே இருக்குங்க. அப்படி நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் அதன் மத்தியில் நாம் எல்லாருக்குள்ள ஒரு அறிவு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, நித்திய ஜீவனை குறித்து அறிந்து கொள். பைபிள் சொல்லுது, இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லார பேருக்கும் பரிதபிக்கப்பட்டவங்களா இருப்போம். பரலோகம் இருக்குப்பா, நோ, நீ அறிஞ்சுக்கணும். ஆகவே பைபிள்ல வசனவாசி, நித்தியத்தை குறித்த பிரசங்கத்தை கேளு. உன் யூத் குரூப்ல நித்தியத்தை பத்தி பேசு. உங்க பிரேயர்ஸ்ல பரலோகத்தை பத்தி பேசுங்க, வருகையை பத்தி பேசுங்க, உயிர்த்தெழுதலை பத்தி பேசுங்க, மகிமையை பத்தி பேசுங்க. மறைந்து போன சத்தியங்கள், இல்லாமல் போன சத்தியங்கள், பேசப்படாத சத்தியங்கள், சபையுடைய நோக்கமே அதுதான். ஆனா அதை பத்தி இல்லை. சபையுடைய பிரதானமான நோக்கம் பரலோகத்துல கொண்டு போய் ஜனத்தை சேர்க்கணும். ஆனா இல்லாமல் போச்சுப்பா, இல்லாமல் போச்சுமா. பவுல் சொல்றது போல அதை பத்தி அறிந்து கொள். நீ அதை பத்தி அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். நீ அதை குறித்து அறிய அறிய பூமியில உனக்கு குப்பையா தோணும். நீ அதை பத்தி அறிய அறிய பூமியெல்லாம் உனக்கு இழிவாய் தோன்றும். நீ அதை குறித்து அறிய அறிய உனக்கு அதை குறித்த வாஞ்சை உண்டாகும், பரிசுத்த சிந்தை உண்டாகும், பரலோகத்தில் இருக்கணும் என்கிற ஏக்கம் உண்டாகும். முதல்ல அதை குறித்து அறிந்து கொள். ரெண்டாவது அடுத்த வசனம், ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது, வாஞ்சை அவசியம். வாலிய பிள்ளைகளா, தம்பிமார்களா, நிறைய வாஞ்சை இருக்குல்ல. அப்படிதான் நம்மளை ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார், பல காரியத்தை வாஞ்சிக்கணும்னு. அதே சமயத்தில் இந்த பூமியில் இருக்கும்போது பரலோகத்தை வாஞ்சிக்கணும், பரலோகத்தை வாஞ்சிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தை வாஞ்சிக்கணும். ஏங்க, பாட்டு பரிசுத்தவான்கள் பாடினாங்கன்னா அடக்காரனைக்கு படிக்கணும்னு எழுதலை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அடக்காரனைக்கு படிக்க வேண்டும் என்று அவர்கள் பாட்டு எழுதவில்லை, சபையாரங்களை படிக்கிறதுக்கு எழுதினாங்க. சபையாரங்களை படிப்பதற்காக எழுதின பாடல்களை இப்போ அடக்காரனுக்கு என்று அடக்கம் பண்ணி விட்டோம். சர்ச்சில் எவனாவது சத்தாத்தான் பரலோகமே சொந்தமேன்னு பாட்டு வரும். அதனால பல இடத்துல பேசும்போது கடைசியில் அந்த பாட்டு படிக்கிறது உண்டு. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அதெல்லாம் ஒரு தேவ மனிதனுடைய வாஞ்சியின் ஜபம். எவனா செத்தவனுக்கு படிக்கிறது பாடல, செத்தவனுக்கு அந்த பாட்டு கேட்காது. புரியுதா? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, வாஞ்சை. இந்த பூமியில பல காரியத்தை வாஞ்சிக்கிறோம், அதை விட மேலாய் பூமிக்குள்ளே உள்ள மேலானவைகளை நாடுங்கன்னு சொல்றார். must desire about heaven. இந்த பூமியிலேயே பெரிய இடங்கள் எப்படி இருக்குன்னா பரலோகம் எப்படி இருக்கும், நித்திய வீடு நமக்கு உண்டு அறிந்து கொள்ளுங்க. ஏன் போன வருஷம் முந்தின வருஷம் எங்கள் மாமா இறந்து போனாங்க. எங்கள் மாமா வந்து சாதாரணமான ஊழியன், ஆனால் மிக தாழ்மையானவன், கை ஒரு மாதிரி இருக்கும். அவங்க மரண தருவாயில் மறிக்கிறதுக்கான காலையில் அவங்கள வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால, அவங்க கிராமம் ஒரு 10 விசுவாசி தான் உண்டு. அதனால காவல்துறையில் வச்சு அவங்களை கவனித்தோம். கடைசி நேரத்தில் என் சொந்த வீட்டுக்கு போகிறேன் சாகிறதுக்கு அன்னைக்கு காலில் சொன்ன வார்த்தைகள். அப்போ அவங்ககிட்ட கேட்டோம், எங்கே யாக்கோபுரத்துக்காக போனோம் உங்களுக்கு அப்படின்னு அத்தை கேட்டாங்க. இல்லை, என் சொந்த வீட்டுக்கு போகிறேன். அன்னைக்கு மரித்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், பரலோகம் என் சொந்த வீடுன்னு. உனக்குள்ள நிச்சயம் இருக்கா? அதே சமயத்தில் நான் சொல்லட்டும், நீங்கள் எல்லாரும் ஜீவனோடு இருக்கணும், ஆயுசு நாள் கர்த்தர் கூட்டி தருவார். அதாவது யாருக்கு ஆயுசு நாள் கூட்டி தருவார்னா, தகப்பன் தாய் கணம் பண்ணுறவங்களுக்கு கூட்டி தருவார். தகப்பன் தாய் கணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு நாள் கூட்டி தருவார், நீடிக்க வைப்பார். ஆனால் தாமஸ் ராஜியா லாக்டவுனோட பிரசங்கம் பண்ணாங்க.
வருகையின் அடையாளங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆனால் நீ என்னைக்கு சாவ போறன்னு தெரியுமா? Do you know your death date? நடக்கிற எல்லா சம்பவங்கள் வருகையின் அடையாளம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். சாகர நாள் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? மரிக்கிறதுக்கு ஆயத்தப்படும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்க ஆயத்தப்படும். புரியுதா? அதே சமயத்தில் நிறைய பரிசுத்தவான்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மரண தருவாயில் அறிக்கையிடுவதற்கும் தேவனோடு நெருங்குவதற்கும் ஒப்புரவாவதற்கும். மரண நேரத்தில் எங்கள் அத்தை மரிச்சாங்க, திருமணமாகாதவங்க அத்தை சில வருஷத்துக்கு முன்பதாக, மரிப்பது முன்பதாக பரலோக பாடல்கள், பரலோக வசனங்கள். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சபையே, பிள்ளைகளா, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. மரண தருவாயில இருந்து பொறுமையா இருந்து அறிக்கை பண்ணிட்டு இயேசுவோட நெருங்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்புரவாயிட்டு போவோம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதுப்பா. எப்படி நம்முடைய மரணம் நடக்கும்னு தெரியாது. ஆனா சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிக ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருந்துச்சு. நித்தியத்தின் நம்பிக்கையில் அவங்க மரிச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு இல்லை. ஆகவே இந்த பூமியில வாழும் போதே முதலாவது பரலோகத்தை குறித்து அறிந்து கொள். ரெண்டாவது வாஞ்சையாயிரு. மூன்றாவது 4ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனம் சொல்றாரு, நாம் தைரியம் கொண்டிருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் குடியிருக்க விருப்பம். விருப்பம். இங்க இருந்து பறந்து போய் கர்த்தரிடத்தில். என்னோட சொல்றாரு, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பரலோகத்துக்கு குறிச்சி உங்களுக்கு நீங்க அறியணும்னு சொன்னேன் முதலாவது. ரெண்டாவது நீங்க வாஞ்சிக்கணும். மூணாவது விரும்பணும். சீக்கிரம் அவர் வந்தா கூட அவர் கூட எடுத்து கூட போயிடலாமே. அதிகமா விரும்புறேன். இது இன்னைக்கு இந்த பூமியில எதை அதிகமா விரும்புறீங்க? எதை விரும்புறீங்க அதிகமா? இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும், இந்த போஸ்டிங் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வரநிலை கிடைச்சா நல்லா இருக்கும். எதை அதிகமா விரும்புறீங்க? அதெல்லாம் செகண்டரியா இருக்கட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் பரலோகத்தை அதிகமா விரும்புங்கள். பரலோகத்தை அதிகமா விரும்புங்க. நரகத்து போயிடாதப்பா. நரகம் நமக்கு தேவையில்லை. நரகம் மிக மோசமான இடம், வெளியே வர முடியாது. பரலோகத்தை விரும்புங்கள். பரலோகத்துல 3 ஆச்சரியம் இருக்கிறத மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பரலோகத்துக்கெல்லாம் நம்ம போனா போயிடுவோம். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். போனோம், அதுக்கு தான் சபை. 3 ஆச்சரியம் இருக்குமா? அத்தாடி, அடேங்க அப்பா. 3 ஆச்சரியம் சொல்லவா? முதலாவது, அப்பா இவெல்லாம் எப்படி இங்க வந்தா அப்படி, இவெல்லாம் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு ஆச்சரியம். பார்த்தீங்களா? அங்கேயும் போய் இவெல்லாம் எப்படி, இவரு எப்படி வந்தாரு. ரெண்டாவது ஆச்சரியம், ஐயோ அவரை காணுமே. ஆனா இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஓடிச்சு, அவரை காணுமே. ஐயோ ஜெப கூட்டத்துல வந்து நிப்பாளே, அந்த அவளை காணுமே. இந்த ஒரு ஆச்சரியமா, ஐயா அவதான முதல்ல வந்து உடைச்சிட்டு பரலோகத்துக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தா, அவளை காணுமே, அவனை காணுமே. முதல் ஆச்சரியம் என்னது? மறந்துட்டே பத்தியலா? சொல்லுங்க. ரெண்டாவது காணுமே. மூணாவது சொல்லவா? அடே அத்தாடி, நானும் எப்படி இங்க வந்தேன். அடேங்க அப்பா, நானும் எப்படி பரலோகத்துக்கு வந்தேன். 3 ஆச்சரியம் இருக்குமா? ஆச்சரியப்படுங்கள். ஏன் தெரியுமாப்பா பரலோகத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம்? இந்த பூமி பாடு உள்ளது, இந்த பூமி நஷ்டத்தை கொடுக்கும், இந்த பூமி கஷ்டத்தை கொடுக்கும், இந்த பூமி வேதனையை கொடுக்கும், உலகத்தில் உபத்திரம் உண்டு, இந்த பூமி உலகத்தை கொடுக்கும். வெளிப்படுத்தல் 23:3 சொல்லப்பட்டது, அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். பரலோகத்தில் வீண் கண்ணீர் இல்லை, துடைப்பார். பரலோகத்தில் அலறுதல் இல்லை, இந்த பூமியில் அலறுதல் உண்டு. பரலோகத்தில் வருத்தம் இல்லை, பரலோகத்தில் பசி இல்லை, பட்டினி இல்லை, பரலோகத்தில் பாவம் இல்லை. ஆகவே பரலோகத்தை ரொம்ப விரும்புப்பா, பரலோகத்தை விரும்புப்பா. பரலோகத்தில் தேவையில்லாத பிரச்சனை இல்லை. இந்த பூமியில் நீ பல பாடுகள் பட்டுள்ள இக்காலத்து பாடுகள் இனி நம்ம வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. பல பிரச்சனை அனுபவிச்சிருக்கலாம், பல டிப்ரெஷன் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் முடிவு எங்க தெரியுமா இருக்கிறது? இந்த பூமி பிரச்சனை உள்ளதான், பரலோகம் பிரச்சனை இல்லை. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போம், தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ராகாதரபலபா, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார்.
ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. சொல்லுவோம், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தம் பாடம் சொல்லுங்க. என்று காண்பேனோ பரலோகமே, பரலோகமே என் சொந்தமே. என்று காண்பேனோ வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே. கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் உயிரோடு இருக்கும்போதே எழுதுகிறார். அந்த நல்ல போராட்டத்தை போராட, வின் கிரீடத்தை வாஞ்சிக்க மீண்டும் ஒரு விசை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் காண்கிற எல்லாம் அநித்தியமானவைகள், காணாததோ நித்தியமானது. இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிற சத்தியம் எல்லாம் நித்தியமானது. பரலோகம் நித்தியமானது. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை. அந்த இடத்திற்கு வர எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்க பார்க்கிற எல்லா அழகும் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கிற ஒரு சின்ன பேபி கூட இந்த பூமியில உயிரோட இருக்காது. வெறும் 100 இயர்ஸ். இன்னைக்கு பிறந்திருக்கிற ஒரு சின்ன பேபி கூட 100 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. புது ஜெனரேஷன் உருவாயிரும். நீங்க பார்க்குற ஆக ஓகோன்னு ரசிக்கிற எதுவும் இந்த பூமியில் இருக்காது. இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவன் செய்த கிரிகைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கப்படும். நியாய சன்னிதானத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஆனா பெரிய கிருபை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக கொண்டு போய் நிப்பாட்டுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வார்த்தைக்காக நன்றி. பரலோக விஷனோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்பட, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிதானித்து ஓட, எங்களுடைய இஷ்டத்தின்படி அல்ல உம்முடைய இஷ்டத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. வாங்க பாஸ்டர். எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து இந்த மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க அலெக்ஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி அப்படியே வலது கையை உயர்த்தி ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உமக்காக. ஆண்டவர், கிருபைகளை மூடுவதாக, உங்க கிருபைகளை மூடுவதாக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தானியேலை போல, பவுலை போல, பேதுருவை போல, எலியாவை போல, எலிசாவை போல உமக்காக வாழ ஓட, ஆண்டவரே அக்கினியாய் ஊழியம் செய்ய ஒவ்வொருவர் மேலும் பிரசனத்தின் மகிமை மூடுவதாக. ஆண்டவரே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தாவே, கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ள முடி மறைத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற கரம் பிள்ளைகளோடு கொடுத்து அசைவாடுவதாக.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள வந்த எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், கொஞ்ச காலம் இந்த பூமியில் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் பரவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெருந்து இருப்பதாக. ஆமென்.